தலைவன் டைட்டிலையும் தலைவி டைட்டில் வின்னர். ஐயோ ஐயோ. பிபி announced him to inspect end of the ரம்யாஜா day. உண்மை இல்ல ரசியா, ரம்யாஜா உண்மையிலே டைட்டில் வாங்கினா எப்படி இருக்கும்? அவளாலேயே அவளை நம்ப முடியாது. ரம்யா ஜோக் டைட்டில் வின்னர். விக்கர்ஸ்லாம் அப்பதான் உயிரே சபரி விட்டுரும். சொன்னது கரெக்ட் தானே? என்னோட காம்படிஷன் ரம்யா அப்படின்னு சொன்னபோது சபரியை பார்த்து நீங்க சிரிச்சிங்க. டைட்டில் வின்னர்னா சபரி இஸ் த ரைட். எஸ், ரம்யா வின்னரு, சபரி ரன்னரா இருந்தா எப்படி இருக்கும்? அதெல்லாம் இருக்காது. பொட்டி எடுத்துட்டு போயிடுவாரு சபரி. பொட்டி விக்கல்ஸ் எடுத்துருவாரு. வாய்ப்பே இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் மணி ப்ரோ. ஓகே, ஐ நோ. மணிக்கு என்ன பிரச்சனை அவருக்கு? எஸ். பிபி announced him to inspect end of the day. ஜெயில் மக்களே வாருங்கள் கலந்துரையாடலாம். ஜெயில வச்ச நினைச்சியா? திவ்யா 3 நாளா குளிக்கலையா? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏங்க அத பத்தினா நம்ம என்னங்க நினைக்கிறது? இன்னைக்கு மழை பெஞ்சு ப்ரோ, அதனால இன்னைக்கு கண்டிப்பா வெயிட் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு வீரன் சென்னையில. ஆனா எப்படிங்க இருக்காங்க? 3 நாள் அதுவும் கவின் வந்திருக்கும் போதும் திவ்யா யாரு வந்தா எனக்கு என்ன தலப்ப கட்டிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா. நான் என்ன சொல்றேன், முதல் வாரமே வந்து இந்த எலிய வச்சு ஒண்ணு பண்ணா பாத்தீங்களா விக்ரம்? அப்பவே அவன் அடைச்சு துரத்திருந்தா இந்த ப்ராப்ளம்லாம் வந்திருக்குமா? என்டர்டெயின்ன்ற பேர்ல அவனை உள்ள வச்சு நம்ம தாலியா இருக்கிறானுங்க. ஆழமா மனசுக்குள்ள அவன் என்டர்டைனர் நம்பிக்கிட்டு இருக்கான். அதுதான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. அதுதாங்க, இவனெல்லாம் என்டர்டெயினர்ன்ற பேர்ல உள்ள வச்சு நம்ம தாலியா இருக்கிறானுங்க. என்னங்க இதெல்லாம்? யார் என்டர்டெய்னர்? ரொம்ப வெறுப்பாதான் இருக்குங்க. நாளைக்கு வேற விஜய் என்ன பேசுவான்னு தெரியல. சொல்லுங்க, என்ன பேசணும் சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க, என்னென்ன பேசணும் அவரு? சாண்ட்ரா சொன்ன மாதிரிதான், நான் நினைச்சதெல்லாம் அவர் பேசலன்னா அவங்க கண்ணை மூடிக்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இந்த போஸ்ட் போட்டு வந்துடுறேன். கான் கண்ட்ரோல். நிஜமாங்க விக்கல்ஸ் தாங்க இன்னைக்கு பாவம். நீங்க வந்து டு யூ ரியலி ஃபீல் பேட் ஃபார் சாண்ட்ரா அண்ட் திவ்யா ஆர் விக்கல்ஸ்? நீங்க அவனுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. புரியல. மேல ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்க, புரியும். அவங்க ஜாலியா தான் இருக்காங்க, சாண்ட்ரா திவ்யா ஜாலியா சுத்திட்டு தான் இருக்குது. வந்துருச்சா மேல பூனை? வந்துருச்சு. பட் ஆனா தெரியலையேங்க, அவன் கடைசி வரைக்கும் போயிட்டு அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, போய் பாடி ட்ரிகர் பண்றான். இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? எனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் தான் ட்ரிகர் ஆகறான்னு நான் நினைக்கிறேன். அவன் இல்லன்றீங்களா? தாங்க ஆகிறான் ட்ரிகரு. சரி ஆகுறான் ஓகே. பட் ஆனா அவன் பண்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு காண்டா இருக்குங்க. எனக்குமே காண்டாதாங்க இருக்கு. எனக்கு பாரு கூட போன வீக்ல பண்ணிருப்பாங்க தெரியுமா? 2 பேரும் அந்த அவனை ரோஸ் பண்ணாங்க, அது ஓகே. அந்த இந்த இஷ்யூக்காக தான் ரோஸ் பண்ணாரு. பட் அவன் பாரு கிட்ட மார்க் பண்ணதுக்காக போன வீக் அவனை எதுவுமே கேட்கல தெரியுமா? அப்பயே கேட்டிருக்கணும். ஓகே, கேட்காம இருக்கிறது நல்லதுதான். இந்த இஷ்யூ பெருசா தான் இழுத்துருக்காங்க. இவங்க உள்ள கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க, இவங்க ரொம்ப நேரமா வெளில தான் இருக்காங்க போலயே. சாம் வரமாட்டாரு. வியானாக்கு ஒரு அடி. எப்போ வந்து கானா வியானா கூட க்ளோஸ் ஆனாருன்னு தெரியலையே. வணக்கம் மக்களே. சாம் வணக்கம் வணக்கம். அந்த டைலாக் மிஸ். சாம் எந்த டைலாக்? மக்களே வணக்கம் தமிழக மக்களே.
இல்ல வணக்கம் வணக்கம் தமிழக மக்கள், மக்களே. தமிழக இல்ல மக்களேன்னு சொல்லுவாரு. வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. பாத்தீங்களா சாம் அப்போ வாட் ஹேப்பன்ட்? என்னாச்சு? 1 hour narrative எப்படி இருந்துச்சு? Did you notice anything? நான் 1 hour பார்க்கல. எனக்கு மகிழ்ச்சி. இதுக்கு அதுக்கும் மாத்தி உங்க ஒப்பீனியன் தான் எனக்கு வேணும். அதாவது ஸ்பீக்கர்ஸ் ஒப்பீனியன். நான் லைவ் பார்க்குறேன்ல, எனக்கு தெரியும் ஓகே லைவ்ல ஓகே எது எது ஓகே. வரும் வராதுன்ட்டு. நீ சொல்லும் போது நான் ஒரு கல்குலேஷன் வருவேன். உங்களுக்கு இன்னைக்கு 1 ஹவர்ல பார்க்கும்போது யாரு எலிமினேஷன் தோணுது? விக்ரம் எனக்கு பிரஜன் தான் அஹ். எவிக்ஷன் தானே. ரஜன் இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் கோன் பி சுபிக்ஷா தான் நினைக்கிறேன். சுபிக்ஷா, ஜோ, ரம்யா, ஜோ, 2ல 1 இல்லை 2மே. ஐ வாண்ட் அரோரா சுபிக்ஷா. ரம்யா ஜோலாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. அந்த சௌரி அரோரா எத்தனை எதுவுமே பேர்த்த வரல. இல்ல அந்த அபி சௌரி எத்தனை பேர்த்த காவாங்க போகுதுன்னு தெரியல. அரோரா வந்துருச்சா விக்னேஷ்? அரோரா 1 hourல வந்துச்சா என்ன? இல்ல இல்ல வரல. எப்படி போவாங்க? இந்த ஹோல் கண்டென்ட்டே வரல. எப்படி போங்கன்றீங்க? வராம இருக்கிறதுனால கூட எடுக்கலாம் இல்லையா? இப்பதான் அந்த அம்மா ஒரு வாரமா ஒயிட் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. யூ நெவர் நோல. இப்படிதான் ஒரு வாரம் முன்னாடி திவாகருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினாங்க ஒரு வீக்கெண்டு. அடுத்த வாரம் தூக்கலையா? அரோரா இப்பதான் ஆரம்பமே செஞ்சிருக்காங்க. லெட்ஸ் see. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தே வில் டேக் அவுட் ஒன்லி ரம்யா ஜோ அண்ட் தான். என்ன ரம்யா என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு நரேட்டிவ்? ரம்யா ஜோ வந்து தேவர் கீப்பிங் டு கெட் தட் எஃப்ஜே லவ் ஆங்கிள். அந்த லவ் ஆங்கிள் கொண்டு வந்துட்டு வென் ஆதிரே கம்ஸ் பேக் ரீஎன்ட்ரியோ இல்லைன்னா வந்து அந்த கடைசி வரும்போது வந்து தேர் வில் பி அ கண்டென்ட், மேஜர் கண்டென்ட் அது. ஸோ அதுக்காக வச்சுருந்தாங்கன்னு தோணுச்சு எனக்கு. உங்களுக்கு போன சீசன் அப்படி தானேங்க ஆச்சு? தேவர் கீப்பிங் அன்ஷி ஃபார் தட் கண்டென்ட் ரைட்? யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி வியானா கூட அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதான் இப்போ வந்து ரம்யாவை தூக்கி விட்டு they will keep வியானா ஃபார் தட். ஏன்னா அந்த ரேஷன் தானே போயிட்டு இருக்கு இப்போ. இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருந்துச்சு பார்த்தேன். வந்து வலியறதும் இவங்க வலியற திருப்பி வலியறதும். ஓ மை காட், She lost her game bro. முடிஞ்சு அவ்வளோதான். நான் வியானா ஆரம்பிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, எஃப்ஜே விட்டுருந்தா கூட இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஆனா அந்த வீட்ல யாருமே சொல்றதுக்கும் யாருமே இல்லை. அவட்ட வந்து பேசி புரிய வைக்கிறதுக்கு. சரியா they are letting her destroy the game. சாண்ட்ராலாம் நல்லா ஓப்பனாகவே சொல்கிறாங்களே பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்ட்டு. சாண்ட்ரா திவ்யா they are not ready to tell it to her. ஏங்க சொல்லணும்? இட் இஸ் தேர் லைக் நல்லது தானே, இவ ஸ்ட்ராங் பிளேயர்னு தெரியும், அவளா போறா அப்படின்றப்போ நம்ம எதுக்கு அதை பாட்டுன்னு விட்டுறாங்க. அவ்வளோதான் ஐடியா கொடுத்தது விக்கல்ஸ். இவ என்ன சொன்னா She is கேட்பாங்களா? expecting Subiksha. She is expecting Subiksha to come and speak, but Subikshaவும் வந்து பேச மாட்டேங்கிறான். இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஓவரா சுபிக்ஷா அவாய்ட் பண்ணா. அதான் சொல்றேன், இந்த வாரம் தூக்கிடுவாங்க. If Subiksha is there, she might actually go and tell and spoil the whole thing. இல்ல சுபிக்ஷா கிட்ட வந்து இவ தானே வியானா தானே நம்ம பிரிஞ்சு இருப்போம்னு சொல்லி பவுண்டரி செட் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் சுபிக்ஷா ஏன் போய் சொல்ல போறான்? இந்த வாரம் சுபிக்ஷாவும் ரம்யாஜோ போனா நல்லா இருக்கும். இல்ல பிரஜனும் ரம்யாஜோ போனா நல்லா இருக்கும். ஏதாச்சும் நியூஸ் இருக்கா? எவிக்ஷன், டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷன்? டபுள் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. சிங்கிள் எவிக்ஷன் தான் இருக்கும். வரும் பொறுமையா வரும், ஏன் அவசரப்பட்டீங்க? எனக்கு டபுள் தோணுது சாம், எனக்கு டபுள்னு தோணுது. இன்னைக்கு ஃபினிஷிங் வந்து 1 hour எபிசோட் முடியும் போது 7வது வாரம் யார் செல்வார்கள் நாளை சந்திப்போம் அப்படின்னு போனேன் இல்ல. நான் நாளைக்கு பார்ப்போம். எனக்கும் சாட்டர்டே எலிமினேட் பண்றாங்க அப்படின்னாலே அது டபுள் தானே மோஸ்ட்லி. மோஸ்ட்லி நாளை சந்திப்போம்னு சும்மா தான் சொல்லுவாங்க, டபுள் இருக்காது. தெரியல, எனக்கு அப்படி சொன்னேன். எனக்கு வந்து சொன்னோன்னே எனக்கு அதான் தோணுச்சு. நாளைக்கு டபுள்னா கண்டிப்பா யாராவது ஓல்டு கண்டஸ்டன்ட் கொண்டு வரணும் அவங்க.
ஏங்க போன கொண்டு வாரமே வரதான் போறான் அவங்க ப்ரோ. டபுள் எவிக்ஷன் பண்ண வேண்டியதுங்க. மிஸ் பண்ணி தானே இங்க வந்திருக்கு. அவங்க வெளில எக்ஸ்ல கொண்டு வரதாங்க ட்ரை பண்றாங்க. உங்களுக்கு புரியுதா? தீஸ் பீப்புள் இங்க உள்ள நிறைய பேர் சும்மா தான் இருக்காங்க. சரியா? இப்ப நீ எடுத்து பார்த்தா கூட இந்த குரூப் லிஸ்ட் நான் சொல்றேன் பாருங்க. அங்க ரம்யாஜோ ஒண்ணுமே பண்ணல. சரியா? அமித் இஸ் நாட் கிவிங் எனி கண்டென்ட். கெமி இஸ் நாட் கிவிங் எனி கண்டென்ட். நீங்க 3 பேர்த்த வச்சு என்ன பண்ண போறீங்க? சுபிக்ஷா ஆல்சோ இஸ் நாட் கிவிங் எனி கண்டென்ட். நீ 4 பேர்த்த இங்க சட்டுன்னு தூக்கலாம். without affecting anyone's gameplay. ஏன்னா these 4 are doing nothing. நான் சபரியை கூட நான் ஆட் பண்ணுவேன். பட் அட்லீஸ்ட் சபரி வந்து அந்த அன்பு கேங்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து தம்பியா இருக்காரு. ஸோ அவரை நான் விட்றேன் இதுல இருந்து. மிச்ச 4 பேரை வந்து நீங்க கேரண்டீடா தூக்கலாம். கேம் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது. எனக்கு கடுப்பாகுது ஆக்சுவலி ரம்யா ஜோவை தூக்காம இருக்குது. என்ன உங்களுக்கு கண்டென்ட் கடுப்பாடு தான் கொடுக்குறாங்க, தூக்காம என்ன வச்சிருக்காங்க. பண்றாங்க? நீங்க வந்து ஜாலியா இருங்க, தூக்கிடுவாங்க. ஐ சப்போர்ட் ரம்யாஜோன்னு எல்லாரும் போஸ்ட் போடுங்க இன்னைக்கு. நாளைக்கு தூக்கிடுவாங்க பாருங்க. ஐ ஸ்டாண்ட் வித் ரம்யாஜோன்னு போட்டு. படி பார்க்கும்போது கேப்டன்சி வீக் இதை வந்து திங்கக்கிழமை போட்டாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் மண்டே தான். இது வரைக்கும் நடக்கல. ஸோ கன்ஃபார்ம் சுபிக்ஷா ஆர் கெமி இஃப் மை கெஸ் இஸ் கரெக்ட். யூ ஆர் ரைட் பாலாஜி ப்ரோ. கெமி போவாங்கன்ட்டு நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணேன். பட் சுபி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. 2 கேர்ள்ஸ் போகணும், அதுதான் என்னோட கெஸ். அண்ட் கெமியை தூக்குனாலும் எந்த ஒரு இம்பாக்ட் இல்லை, இருந்தாலும் இல்லை, இல்லைன்னாலும் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லை. அதான் சொல்றேன். இட்ஸ் பெட்டர் டு டேக் கெமி அவுட். ஆக்சுவலி தேவையே இல்லை அவங்க. சேம் அப்ளைஸ் ஃபார் சுபிக்ஷா டூல. இல்ல கெமியை சொல்றேன் ப்ரோ. வந்து சாம் 4 பேர் கெமியை சொன்னேன்ல. வாண்டடா தேடிக்கிட்டு இருக்காங்க வெளியில. கெவின் வந்து நீ சொல்லிட்டே போயிட்டாரு, நீ வந்தாதான் படம் கெமியெல்லாம் இப்ப ஆரம்பிக்கணும். தூக்க மாட்டாங்க ப்ரோ. இல்ல ஹோல்ட் கெமிக்கு ஆன் வந்து பண்ணிக்கோங்க. இல்ல கெமிக்கு வந்து வெயிட்டிங், வாங்க படம் இல்ல இருக்குன்னு ஷூட்டிங் சொல்லிட்டு வெயிட்டிங்ல போயிட்டாங்க. இருக்கு. கிளம்பி வாமான்ட்டாரு. என்ன ஷூட்டிங்? நான் அதை கவனிக்கவே இல்லை. யாராச்சும் சொல்ல முடியுமா? கவின் சொன்னாரு அந்த ஹையா ஏதோ ஒரு படம், இது நயன்தாரா கூட ஒரு படம் வருது கவிந்து. அதில் நயன்தாரா டேட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, கெமி டேட் தான் எனக்கு கிடைக்காம இருக்கு அப்படின்னாங்க. ஐயோ எனக்கே தெரியாது இது அப்படின்னுவாங்க கெமி. ஸோ கெமி போக சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரியும் சுபிக்ஷாவும் ரம்யாஜாவும் போவாங்க ப்ரோ. ஏன்னா பசங்களையே தான் அந்த எவிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பொண்ணை எவிக்ட் பண்ணுவாங்களோன்னு தோணுது. பொண்ணுங்களை யாராச்சும். அப்போ பிரஜன் இருக்காதுல? வாய்ப்பே இல்லைங்க. வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. இல்ல வாய்ப்பு இல்ல. ஆனா ஓட்ஸ் ரொம்ப லீஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. பிரஜன், சுபிக்ஷா, ரம்யா அவங்களுக்குலாம். இந்த ஆக்சுவலா இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. எந்த ஓட்டுமே யாருக்குமே ஓட்லாம் வெளில தெரியாது. சரியா? ஓட்டே ஆக்சுவலா வந்து கம்மியா இருந்தாலும் அவங்க யாரை தூக்கணுமோ அவங்களதான் தூக்குவாங்க. ஸோ அதனால அதெல்லாம் பார்க்காதீங்க. திவாகருக்கு என்னங்க ரம்யாஜோ அரோராவோட ஓட் கம்மியா இருந்திருக்கும்னா யோசிச்சு பாருங்க. அஷ்ரஃப் ப்ரோ இது மேல போட்டிருக்காரு, ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு பாத்தீங்களா? இப்ப அபி பார்த்தேன். இந்த மேல டேக் பண்ணிருக்கேன். Hope you guys enjoyed the 1 hour. திவ்யா துரைசாமி, ரஜன், நிக்கல்ஸ் விக்ரம், சாண்ட்ரா. You guys திவ்யா have proved that. துரைசாமி. திவ்யா துரைசாமி யார் அது? இல்ல போய் கேளுங்க. திவ்யா கணேஷ் தான். திவ்யா துரைசாமின்னு போட்டிருக்காங்க. சாட்டர்டே சண்டே விக்ரம்க்கு இருக்கா? ஏதாவது இருக்குமா? கன்ஃபார்ம் இவங்களுக்கு இருக்கும். இது சாண்ட்ரா. ஆமா, விக்ரம்க்கு ஏதோ இருக்குமா சாட்டர்டே சண்டே? இல்ல இன்னும் அவரு பர்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக அமைதியா விட்டுருவாங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்காங்க, 4th கியர் போயிருக்காங்க, 6th 7th கியர் போகணும்ட்டு.
பிக்னி சொல்லுங்க, நீங்க தான் லைவ் பார்த்தீங்க. உங்களோட கருத்து என்ன? 1 ஹவர் பார்த்தீங்க. என்ன சொல்ல விரும்புறாங்க 1 ஹவர்ல? 1 ஹவர் நான் எப்பவுமே பார்க்க மாட்டேன் அப்படி. ஒன்லி லைவ் அப்படியா? மட்டும்தான். ஆமா. ஓகே சரி. 1 ஹவர் பத்தி நான் இங்க வந்து தான் தெரிஞ்சுப்பேன். என்னென்ன மட்டும் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, லைவ் எப்படி போச்சு? விக்ரம் கரெக்டா வேலை வாங்கினாரா? என்ன பண்ணாரு? அவர் எங்க வேலை வாங்கினாரு? இவங்க 2 பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு அழுகையை போடுவாரா நைட்டு திரும்ப? இல்ல அந்த அளவுக்கு போக மாட்டாரு. ஏன்னா வீக்கெண்ட் வந்துருச்சுல, கொஞ்சம் உஷாரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுவே வீக் இவங்க ஸ்டார்டிங்ல பண்ணுவாங்களா? இருந்ததுன்னா அழுதுருப்பாரு. இவங்க அழுக வைப்பாங்களான்னு கேட்கணுங்க அபி. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இவங்க அழுக வைப்பாங்களான்னு கேட்கணும். எனக்கு என்னன்னா டோட்டல் கேங்கே வந்துட்டு இவங்க வந்து ரொம்ப இது பண்ணது. அதாவது இப்போ எஃப்ஜே வந்து அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. இருந்தாலும் சொல்றேன், லைக் வந்து அப்ப நீ எவ்வளவு ஃபேக்கா இருந்திருக்க. அப்ப போய் ஒரு வார்த்தை விடுறதுக்கு கூட லைக் அவ்வளோ எஃப்ஜேல ஆரம்பிச்சு கெம்மி, ரம்யா எல்லார்கிட்டயுமே அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான் மெயின்டைன் பண்ணாங்க. அவங்கள வந்து ரொம்ப இதுவாலாம் ரொம்ப பேடாலாம் ஒரு இது பண்ணல. எடுத்தெடுப்புலயே வந்து நல்லா அடி கொடுத்ததே பாருக்கு தான். அவளே வந்துட்டு என்ன ஏதுன்னு புரிஞ்சுட்டு அவ கரெக்டா அது ஒரு கேமா அப்படி கொண்டு போயிட்டு இருக்கா. ஓகேவா? இவங்களுக்கு அப்படி என்னன்னு தெரியல. லைஃப் பார்க்கவே நிஜமாவே ரொம்ப கடுப்பா இருக்கு. அப்படி செம்ம கடுப்பா இருக்கு. இருந்தாலும் இதுல ஏதாவது நடக்குமா, அதுக்கு வேற ஏதாவது சொல்லுவாங்களே, அதனால நம்ம விடக்கூடாது, மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறது. நாளைக்கு லைவ் பார்த்தவங்களுக்குலாம் ஆப்போசிட்டா வந்து விஜய் உருட்ட போறாரு. எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. லைவ் பார்த்து நம்ம எதெல்லாம் நல்லா இருக்கு, எதெல்லாம் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறோம் மாத்தி உருட்ட அதுதான். போறாங்க. அப்ப 1 ஹவர்ல எப்படி போச்சு? எதெல்லாம் காமிச்சாங்க அப்படின்னா தெரியலையே. பாசிட்டிவ் வைப்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லுங்க. இல்ல இப்ப லைவ்ல ஒண்ணு போனுச்சுல பர்கர், இது அத பாத்தீங்களா? அதை பார்த்துட்டு தான் வந்தேன் நானு. அது என்ன ஐயோ கடைசியில பார்த்தா கிரிஞ்சு பண்ணி விட்டானுங்க பிக் பாஸ். இவன் சபரி வேற கேவலமா வந்து முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம பிக் பாஸ் நம்ம பிக் பாஸ் தான். பாத்துட்டு எனக்கு நினைச்சிட்டா என்டர்டைன்மெண்ட் தான் பாட்டு பாரு நினைச்சு வச்சிருக்காங்க போலப்பா. யாரும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க 24 நேரமும். திவ்யா சொல்லுவாங்க கேமரால, இவங்க 2 பேர் தனியா போயிடுவாங்க. இவங்களை கூப்பிடவே இல்ல. அவர் சொல்லும் போதே 16 பர்கர் இருக்கு அப்படிதான் சொல்லுவாரு. கன்சிடர் பண்ணணும்னு தோணுதாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இல்லங்க இந்த பர்கரை விடுங்களேன். இவங்க எந்த டாஸ்க் கொடுத்தாலும் பாடிக்கிட்டே இருக்காங்கப்பா பாட்டை. என் போன்ல ஸ்பாட்டிஃபை ஆப் அன்இன்ஸ்டால் பண்ண போறேன் ஆக்சுவலா. இல்ல பர்கர் கொடுக்க மாட்டாங்களா இவங்க 2 பேருக்கும்? அதுக்கு என்ன மேட்டர்னா லைக் 16 பர்கர்னு அவர் சொல்லுவாரு. நீங்க எங்களை எல்லாரும் சேர்ந்து இம்ப்ரெஸ் பண்ணுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க என்ன இம்ப்ரெஸ்னா உடனே ஆரம்பிச்சிருவாங்களே பாட்டு பாடவும் பீட் பாக்ஸ் பண்ணவும். உடனே அவர் சொல்லுவாரு கோஆர்டினேஷனே இல்ல, ஐ எம் நாட் இம்ப்ரெஸ்ட் அப்படின்றவாரு. ஆனா இவங்க 2 பேரும் வந்து கன்சிடரே பண்ணல. ஒரு தடவை 2 தடவை தாங்க இந்த பாட்டு பாடுறதெல்லாம் கேட்கலாம். ஏன்னா 24 வருஷமா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான் ஒருத்தன். சும்மா எழுதி நமக்கே போர் அடிச்சு போயிடும் பார்க்கும்போது. அது என்டர்டைன்மெண்ட் மாதிரியே இருக்காது. ஏன்னா வேணுக்குனே கழுத்தா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வேற ஏதோ பெருசா சாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவர் வேற ஆனந்த கண்ணீர்லாம் விடுறாரு விக்ரம். நான் 1 ஹவர்ல இப்பதாங்க பார்த்தேன். 24 எல்லாம் பாத்துறாதீங்க, சூசைட் பண்ணி செத்துருவீங்க. நானும் சரி ஓகே பிக் பாஸ் வந்து அந்த பர்கரை வந்து எப்படியும் கொடுக்காம நைட்டு பூரா வச்சு ஒரு டாஸ்க் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஆனா அதை எடுத்து கொடுத்தது நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தானே இன்னொரு டாஸ்க் வந்து அந்த அவரை பர்கரை குடுக்கலன்னா இதுக்கப்புறமும் பீட் பாக்ஸிங் பண்ணி அவரை சாவடிச்சிருப்பாங்க. அதனாலதான் எடுத்து தொலைஞ்சிட்டு போங்க கொடுத்துட்டேன். இப்ப பர்கருக்கு மட்டும் வந்து கெஞ்சினா பாத்தீங்களா எப்சி ஓடி வந்துட்டு வாங்கலே மாதிரி கண்டுக்கவே இல்லை காலில இருந்து. அவன் கேப்டன் மாதிரியே இல்லை. ஆக்சுவலா இன்னைக்கு அவனே முடிச்சதான் பண்ணிக்கிட்டு இருந்தான். இல்ல எல்லாருமே ஒன் சைடட் தான். அதாவது நியாயமா பிரஜின் கேக்குறத கூட இவனுங்க பயஸ்டா ஆக்கிட்டானுங்க. பிரஜினை பாத்தீங்கன்னா அந்த அடி அடிக்கிறானுங்க. இந்த லைவ்ல போய் பார்த்தா கீழே பார்த்தா கீழே பூரா அந்த இவங்க பிஆர் தான். யாரு விக்ரமோட பிஆர். எங்க தலைவன் அப்படி, எங்க தலைவன் இப்படி, எங்க தலைவன் சுதந்திர போராட்டத்தில் அவன் உண்மையில ஹெவி பிஆர் செட்டப்புங்க. அவர் வந்துட்டு அவன் உள்ள அந்த அதாவது வளர்ந்த குழந்தை அவன், அவ்வளவுதான்.
வந்துட்டு 13 பாட்டு நான் படிச்சிருக்கேன். இவங்க 12 பாட்டு படிச்சிருக்காங்க. இவனுங்க பாட்டு படிக்கிறதுக்கு தான் போனாங்களாடா? ஆனா உண்மையிலே விஜேஎஸும் இவங்க சேர்ந்துட்டு இந்த பசங்களை இந்த பொண்ணுங்களை அப்ரிஷியேட் பண்ணலன்னா நல்லாவே இருக்காதுங்க. எனக்கு என்னமோ லைவ் வந்து நான் வேற ஏதோ ஆப்ல பாக்குற மாதிரியும் இது என்னமோ வண்ணாருக்கும் லைவுக்கும் சம்பந்தமே இல்ல. விக்ரம் யூஸ் பண்ற விக்ரம் மார்க் பண்ணது வரல, சாண்ட்ரா மார்க் பண்ணது வருது. அதாவது ஷோ வந்து இவனுங்க வந்து அப்படியே விஜய் டிவி விக்ரம், அதே மாதிரி அது யாரு ரொம்ப ஒரு உத்தமர் உள்ள இருக்காரு வினோத், இவங்களை வச்சுதான் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களா என்று தெரியல. ஐயோ இரிட்டேட்டிங். சபரி இந்த வாரம் ஃபுல்லா அவனை பார்க்கவே இல்லை. அவனுக்கு நல்ல வேளை பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்காம விட்டாங்க, அது ஒண்ணுதான் பெரிய விஷயம். அப்புறம் நம்ம ராஜமாதா கனி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க போஸ்ட் அந்த ஒரு இதுல அவங்களதான் காட்டுறானுங்க. ரொம்ப பயாஸ்டு, டூ பயாஸ்டுங்க. இவ்வளவு இரிட்டேட்டிங். பிக் பாஸ்களுக்கு அந்த கெஸ்ட் வர்றாங்க அவங்க ஃபுல்லாயும் பாத்தீங்கன்னா வினோத் ஏதோ பெரிய தலைமையில தூக்கி சாடுற மாதிரி ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன் இவ்வளவு ஹைப் தரான்னு தெரியல வினோத்துக்கு. ஏங்க பிக் பாஸே என்னோட ஃப்ரெண்டு தானேன்ட்டாருங்க. சாண்டிக்காக வேண்டி இதுங்க எல்லாம் ஒண்ணு பண்றாங்க. ஆனா என்ன சொல்லறது, சாண்டியோட அப்ரோச், அவர் ஒரு மாதிரி அவரோட ஃபனி இதெல்லாம் தனிங்க. வினோத் வந்து ஒஸ்ட்டுங்க. அவர் கேமும் எதுவும் பண்ணல. உண்மையிலே அதுல இருக்கிறதுல ஏதோ கொஞ்சம் ஒரு குட் சோல்னா அமித் பாக்குறதுக்கு நல்லா இருக்காரு. ஆனா அவர் கேமர் கிடையாது. லைவ்ல என்ன பண்றாங்க அவங்க ஒரு விஷயம் ஒண்ணு இந்த சீசன்ல ரொம்ப இதா பண்றாங்க. ஒரு விஷயம் ஒண்ணு ஏதாவது தப்பா நினைச்சா டக்குன்னு கேமரா ஆங்கிள் வேற திருப்பிடுறாங்க. பாத்தீங்களா லைவ்ல? அது என்ன நமக்கு காட்ட மாட்டானுங்க ஆக்சுவலா. அது அப்படியே டோட்டலா எங்கிட்ட திருப்பிடுறாங்க. இல்ல அப்பதானே சார் அப்படிதானே காப்பாத்தி இவனுங்க டிவி ப்ராடக்ட் சபரி இந்த விக்கல்ஸ் இவனுங்களெல்லாம் டாப் 5ல கொண்டு முடியும். இவன் ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒருத்தனை மட்டும் நல்லவனா காமிச்சது, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இன்னொருத்தனை கெட்டவனா காமிச்சு அது ஓகே, அதை எப்பயும் பண்றதா. இது ஏன்னா வந்து ஒரு விஷயம் நடக்குது, ஒரு விஷயம் பேசுறாங்க, பேசும்போது டக்குன்னு பார்த்தா உள்ள போய் பெட்ரூம்ல போய் கேமரா காமிக்க தூங்கிட்டு இருக்காது. இது தேவையா? அந்த இடத்துல தூங்குறதெல்லாம பாப்பாங்க நாங்க. ஐயோ வியானா ஒண்ணு பண்ணுச்சு, அது வந்து ஒரு ஆசிலேஷன்ல 2 நாள் கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் கிறுக்கு இல்லாம 2 நாள் நல்லா இருந்ததேன்னு நினைச்சேன். கரெக்டா இன்னைக்கு அதே மாதிரி அதுக்கு வந்து மத்த எல்லாரும் சாண்ட்ரா பக்கம் நெகட்டிவா சொன்னோடனே இந்த அம்மா கனி பக்கத்துல வந்து உட்கார்ந்துடுச்சு. ஐயோ அது தேவையில்லாத கண்டென்ட். இந்த விக்கல் கிளப்பி விட்டதுதான் எஃப்ஜேவும் வியானாவும். ஆர்டிபிஷியலா அதை அடுத்து பாக்குறது கன்றாவியா இருக்கு. அரோராவை எதுக்கு தான் வச்சிருக்கானுங்கன்னு. அது இன்ஸ்டாகிராம்ல அதை கொண்டு போய் ஓவியா கூட கியூட்னஸ் சொல்லி ஒண்ணு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க இங்க இந்த ஓவியான ஆர்மி. ஐயோ உண்மைதாங்க, உண்மைதான். எனக்கு வந்து அவ்வளவு கோபமா வருது, என்ன சொல்றதுன்னு தெரியல. திவ்யா சாண்ட்ராங்க தமிழ் நல்லாவே தெரியும். இந்த அமித் கிட்ட போயிட்டு அண்டங்காக்கா கொண்டக்கார பாட்டுக்கு ஹலோ நல்லா தமிழ் பேசுற வியானா அந்த அண்டங்காக்கா கொண்டக்காரி சாங்க எப்படி பாடினா பாத்தீங்களா? அஞ்சங்காக்கா கொங்க காரி அப்படின்னு என்னது இது, இந்த டெய்லர் அங்கிள் அந்த காமெடி தான் வருது. இல்ல ஆக்சுவலா கனி டீம் மறுபடியும் வந்து இவங்க குரூப்பா சேர்ந்து அடிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி குரூப்பா இருக்காங்க. இந்த சாண்ட்ரா டீம் குரூப்பா இருந்து கனி டீம் அடிக்க ட்ரை பண்றாங்க. இப்ப என்னன்னா முன்னாடி நான் தான் வருவேன்னு சொல்லி இந்த நடுவுல வருவேன்னு சொல்லி விக்கல்ஸ் நடுவுல வந்து வேற ஒண்ணு பண்றாங்க. இது இந்த வாரம் விக்கல்ஸுக்கு ஏதாவது டோஸ் உளுந்தாதான், அவர் அமைதியா இருந்தாதான் மறுபடியும் இத கனி டீம் வெர்சஸ் இந்த மாதிரி போகும். இல்ல விக்கல்ஸ் இன்னும் கொஞ்சம் அவர் நல்லா பேசட்டும்னு விட்டாங்கன்னா அது கேங் வந்து இன்னும் இது பெருசாதான் ஆகும். விக்கல் அது பேக் ஃபயர் ஆயிருங்க விக்ரம்கே கடைசியா. ஆனா கண்டிப்பா பாலாஜி சார் அது வாய்ப்பே இல்லை. நாளைக்கு பாருங்களேன், விக்கல்ஸ தான் வந்து தூக்கி வச்சு 200% கொண்டாட போறாங்க. உங்க மைக் நடுவுல இதாயிடுச்சு. சாரி மியூட் போட்டேன். இல்லங்க அதான் கண்டிப்பா அப்படிதான் இருக்குதா அபி? இல்ல இப்ப ஓகே தான். இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் விக்ரம தூக்கி வச்சுட்டு இப்ப மீதி இருக்கவங்களால அடிப்பாங்கன்றீங்க. நானும் அந்த ஸ்கிரிப்ட் தான் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி எவிட் பண்றது அமித்தை தான் எவிட் பண்ண போறானுங்க. அமிதா
மீதி எல்லாருமே ஒரு சைடு கேங் மாதிரியும் எனக்கு என்னமோ இப்போ வந்து டைட்டிலுக்கு எலிஜிபிள் சாண்ட்ரான்னு தாங்க தோணுது. அதாவது ஒரு நெகட்டிவோ இதா இப்ப கனி கேங்க வந்து விஜய் டிவி காரங்க வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா, கனி கேங்க வந்து விஜய் டிவி காரங்க சேவ் பண்ணணும்னா அவங்க இந்த தடவை விக்ரம வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. லெட்ஸ் கோ இந்த விக்கல்ஸ் வெர்சஸ் சாண்ட்ரா போகட்டும்னு விட்டுருவாங்க. இல்ல கனி கேங்க உடைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா விக்கல்ஸ வந்து ஏதாவது பேசி ஆகணும் இந்த வீக்கெண்ட். ஆனா இன்னொன்னு இல்லங்க அது போயிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு 1 hour டெலிகாஸ்ட் பார்த்தோம்னா இன்னைக்கு 1 hourல கம்ப்ளீட்டா போற என்னோட ஒப்பீனியன் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோங்க. திடீர்னு ஒருவேளை நீங்க ஹெட்போன்ல பேசுனீங்கன்னா என்னன்னு பாருங்க. திடீர்னு அந்த மாதிரி ஆகுது. ஓகே தேங்க்ஸ். தருண் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. நான் பார்க்கல மேடம். ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா என்னன்னா நான் இப்போ இது எப்படி இது ஆக்சுவலா டோட்டலா ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. எப்படின்னா இந்த சாண்ட்ரா வந்து இந்த டாஸ்க் விளையாட ஹோட்டல் டாஸ்க்ல ஆக்சுவலா அது வந்து ஹோட்டல் டாஸ்க் சாண்ட்ரா வந்து சூப்பரா விளையாடவே இல்லை. அவங்க விளையாடவே சுமாரா விளையாடுனாங்க. அவங்க சூப்பரா ஆடின மாதிரி ஆக்குனது யாருன்னா விக்ரம் தான். விக்ரம் வந்து ஒரு கோமாளிகரணம் பண்ணாதனால என்ன ஆச்சுன்னா அது சாண்ட்ரா ஃபுல்லா பாசிட்டிவா போய் அவங்க வந்து நல்லா ஆடின மாதிரி ஆயிடுச்சு. டோட்டலா சபரியும் கூட சேர்ந்து ஒத்து ஊதி வேற மாதிரி ஆக்காதனால அவங்க வந்து அந்த டாப்ல போயிட்டாங்க. ஆக்சுவலா அதுல சாண்ட்ரா வந்து இவங்களை வந்து இவர் ஒரு குறும்படம் தான் போட்டவொன்னே என்னாச்சுன்னா விக்ரம்ஸ் வந்து அது வந்து ரொம்ப எரிச்சல் ஊட்டாகிடுச்சு. நான் அவ்வளவு தூரம்லாம் அழுதுனே ஃபேமிலி பார்ப்பாங்க, விக்கல்ஸ் என்னோட சேனல் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு மாதிரி அவரே ப்ரெஷர் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டாரு. சரி ஓகே அந்த மாதிரி ஆயிட்டோம். சரி அடுத்த வாரமும் சரி நல்லா போவோம்னு பார்க்கும்போது என்னாச்சு இந்த ஆக்சுவலா பார்வதியோட பிரச்சனை, பார்வதிக்கும் சபரிக்கும் அந்த பிரச்சனை என்னாச்சு, அதுலயும் போயிட்டு விக்கல்ஸ் போய் மாட்டிக்கினாரு. தேவையில்லாம நம்ம போயிட்டு வார்த்தையை விட்டுட்டு ஆக்சுவலா அதுலயே ஒரு வந்து குறும்படம் ஒன்று போடுறேன்னு சொல்லுவாரு. அது உஷாரா ஆயிட்டான். ஆனா ஆக்சுவலா விக்கல்ஸ் வந்து உஷாரா ஆயிட்டு இல்ல சார் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். ஆக்சுவலா குறும்படம் போட்டிருந்தாங்கன்னா அதுல சபரியும் மாட்டிட்டு பார்க்கல, சபரி போடும் தான் சொன்னாப்ல. ஏன்னா விக்கல்ஸ் நான் காலை வச்சு மிதிக்கிறேன் அதெல்லாம் வந்துட போகுதுன்றதுனால உஷாரா இல்ல சார் நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தான், எல்லாத்துக்குமே உள்ளே நையா அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஏன்னா அடி பெருசா உள்ள போகுதுன்றதுனால உள்ளே நையா சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாப்ல. கரெக்டா கரெக்டா வச்சு நம்ம சாண்ட்ராவை எப்படியாவது அடிக்கணும் அப்படின்னு கரெக்டா புரிய வச்சுட்டாப்ல. இந்த வாரம் வாலண்டியா வந்து சாண்ட்ராவே வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா அதனால வலையை விரிச்சா போல சாண்ட்ரா வந்து உள்ள வந்து மாட்டிக்கினாங்க. லைட்டா இவங்களுக்கும் போட்டு பார்த்தப்ப திவ்யா வந்து மாட்டிக்கினாப்ல. பார்வதிக்கு போட்ட வலையில திவ்யாவும் சாண்ட்ராவும் வந்து மாட்டினாங்க. அவங்க 2 பேரையும் லைட்டா அவர் வந்து இது பண்ணிட்டாரு. அதே மாதிரி தான் கனியும் அதே மாதிரி தான் லாஸ்ட் வீக்ல மாட்டினதை வச்சு இந்த வீக் எப்படியாவது செஞ்சிடணும்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை வச்சு செஞ்சுட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து தெரிஞ்சு அவங்க காலுக்கு எதிர்த்து தான் கீழே ஊந்தாங்க. ஆனா ஒரு சில பேர் எப்படின்னா நான் வந்து எப்படின்னா 2 பேருமே ஒஸ்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். சபரியும் சரியா சாண்ட்ராவும் அவங்களும் சரியா விளையாடல, அதே மாதிரி விக்கல்ஸும் சரியா விளையாடல. ஆனா இவர் அதுக்கு ரிவெஞ்ச் தான் இந்த கேமே விளையாடுறாரு, ரிவெஞ்ச் கேம் தான் விளையாடிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கு வந்து ஒரு முட்டு கொடுத்து ஒண்ணு பேசுறாங்க. அதுதான் எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. அவர் என்னவோ உத்தம மாதிரியும் இவன் ஒரு லேடிய வந்து நானா இருந்தானே காலை வச்சு மிதிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க இவங்க? அதுவே ஆக்சுவலா ஒஸ்ட் பிஹேவியர். ஆக்சுவலா சொல்ல போனா யாரா இருந்தாலும் சரி லேடிஸை வந்து நானா இருந்தானா இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன், காலை வச்சு மதிச்சிருவேன் அப்படின்னு சொல்றது வெரி வெரி ஒஸ்ட். அந்த மாதிரி இது வந்து எப்படி சப்போர்ட் பண்றான்னு தெரியல. இன்னொன்னு இந்த கானா பண்ணிட்டு இருக்கால இந்த வீக் ஃபுல்லா அது வந்து கானி குட்டின்னு சொல்லிட்டாரா, அதனால வந்து அவங்க சொன்னது எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சா. அதனால வந்து இது எதுவுமே இல்லை, அது வந்து யார் சொன்னாலும் பரவாயில்ல, சில இன்ஃப்ளூயன்சரே அதை தான் சொல்றாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா போயிட்டு இவரு அது எப்படின்னா இப்போ நானும் சொல்றேன். ஆக்சுவலா நான் எனக்கு கூட என் தம்பி தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் மேபி எனக்கு அக்காவோ தங்கச்சியோ நம்ம 2 பேரும் வந்து அவங்க எப்படின்னா பிளட் ரிலேஷன்லயே கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒன்னா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஒன்னா தான் படுத்துட்டு இருப்போம். இப்போ லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் நான் அக்கா தங்கச்சி 2 பேரும் அக்கா தம்பி ஒன்னா படுத்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து வீட்டுக்குள்ள கை வச்சு நோண்டுறது இதெல்லாம் பண்ணலாம். ஆனா ஒரு டெலிகாஸ்ட்ல போயிட்டு இவங்க வந்ததே 40 நாள் தான், இவரு போய் அதை கை வச்சு நோண்டுறது வந்து ஒரு இது மாதிரியா. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப தப்பான செயலு. அதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலா தப்பு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா 40 டேஸ்ல வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களா? பிளட் ரிலேஷன்ல இருக்கவங்களே வந்து லைவ்ல எல்லாம் இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா அவங்க வீட்டுக்குள்ள பெட்ரூமுக்குள்ள பசங்களோட விளையாடும் போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிப்பாங்க தவிர அது கூட இவங்க வந்து பண்ண மாட்டாங்க. பண்ணுவாங்க மேபி அவங்க ஏன்னா கிட்டத்தட்ட ரத்த உறவுன்றது வந்து அவங்க ரொம்பவே க்ளோஸா இருப்பாங்க. ஆக்சுவலா பண்றதெல்லாம் இவங்க 40 நாள்ல வந்து இவங்க அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டு இவர் போய் கக்கில கை வச்சு நோண்டுறதுன்றது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? இது வந்து வேற மாதிரி ஆயிட போகுதுன்றதுனால அந்த பொண்ணும் எனக்கு தெரிஞ்சு அது அப்படியே தான் சைலண்டா இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி ரம்யா இவர் கட்டி பிடிச்சதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. அரோரா கிட்ட பண்ணதாவது ஓகே, அரோரா காணிக்குட்டி சொல்லிட்டாங்க ஓகே. ரம்யா இவர் கட்டி பிடிச்சல எந்த இதுல பண்ணாரா என்ன?
அதுக்கெல்லாம் ஒரு முட்டு கொடுக்குறாங்க. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி அவ்வளோதான். ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் நீங்க பேசுங்க, நான் நடுவில் ஏதாச்சும் சொல்றேன். ஓட்டிங் பாத்தீங்களா? சபரி பிஆரும் விக்ரம் பிஆரும் என்ன பண்ணா ஓட்டை தூக்கி ரம்யா ஜோக்கு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க வெட்டியா. அது க்ளோஸ் ஆயிருக்கும் ஓட்டிங்லாம். இதுக்கு மேல இங்க அன்அபிஷியல்ல போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் ப்ரோ, என்னாடி இப்ப நல்ல நல்ல பிளேயர்லாம் வெளியே அனுப்பி போட்டு கடைசியில ஏதாவது ஒண்ணு கொடுக்க போறாங்க பாருங்க டைட்டில் தூக்கி. நல்லா பண்ண பிரவீன் அனுப்பி விட்டாங்க, திவாகர் அனுப்பி விட்டாங்க. எனக்கு இந்த சீசன்ல தான் ஆக்சுவலா நான் போன சீசன்ல கூட ஒரே நிமிஷம். இந்த ஆக்சுவலா இந்த இப்ப 50 days ஆக போகுது. இதுக்கு முன்னாடி எல்லா சீசன்லயுமே சரி ஒரு டாப் 5 யார் வருவான்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு இருக்கும். ஆனா இந்த சீசன்ல மட்டும் தான் யாரு வருவாங்கன்றதே சுத்தமா ஒரு ஒஸ்ட் கூட எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு கூட சரி கிடையாது. எதுவுமே டாப் 5ல வர அளவுக்கு என்னால நேமே சொல்ல முடியல. முதல்ல போன வாட்டிலாம் நான் யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நான் கெஸ்ஸே பண்ணிட்டேன். ஆக்சுவலா இதுனா ரெண்டாவது வாரத்திலேயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் யார் டைட்டில் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, கன்ஃபார்மா இவர் தான் டைட்டில் வின் பண்ணுவாரு. என் ஒய்ஃப் கிட்ட நான் சொன்னேன். அது இல்லாம இன்னைக்கு என் ஒய்ஃப் ஒன்று பார்த்துருக்காங்க, நான் பார்க்கல. ஆக்சுவலா அவங்க ஒன்று சொன்னாங்க, இவங்க அந்த என்னது ஃபர்ஸ்ட் இதுவா ஃபிளாஷ் ஃபைட்டரா அவங்க வந்து இவ யாரு திவ்யா உள்ள பாத்ரூம்ல போகும்போது ஒரு பாட்டு பாடினாங்க. திவ்யா கேட்டாங்களா, நான் தான் உள்ள முக்குறேன், நீங்க எதுக்குடா சபரி வெளியே முக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாமே. அது எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது நடந்தது இன்சிடென்ட். பயங்கரமா சொல்லி அவங்க சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இல்ல சபரி இந்த மாதிரி மொத்தம் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால நான் தானே முக்குறேன், நீ ஏன்டா முக்குற அப்படின்னு இல்ல அத சொல்லி ஒய்ஃப் பிக் பாஸ்ல பெருசா பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு சாமான் தொலைக்கிற வேலை அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு டாப் 3 யாருன்னு கன்ஃபார்மா தெரியும் ப்ரோ. டாப் 3 கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம் எனக்குலாம். ஆக்சுவலா திவ்யா, சாண்ட்ரா, பார்வதி 3 பேருமே டாப் 3 வந்துருவாங்க ப்ரோ. மீதி 2 தான் யாருன்னு தெரியல. ஆக்சுவலா 3 பேர் கன்ஃபார்ம். வாய்ப்பு இல்லைங்க, நீங்க வேற பிஆர் ஒர்க் இல்ல ப்ரோ, நீங்க நல்லா பாருங்க. சாண்ட்ரா ஸ்டார்டிங்ல 1 வீக் வந்து என்ன காமிச்சாங்க பாத்தீங்களா? அவங்கள வந்து பாசிட்டிவாவே காமிச்சாங்க. இப்ப நெகட்டிவா காமிக்கிறாங்க. அடுத்த வாரம் பாருங்க, அடுத்த வாரம் இன்னும் பாசிட்டிவா காமிப்பாங்க. அப்போ ஒரு நெகட்டிவா இருக்கிற நேமுக்கு வந்து பாசிட்டிவ் ஆச்சுன்னா ஓட்டு ஹைப் அதிகமாகும். இதே ஒரு பாசிட்டிவா இருக்கிற நேம் அடுத்த வாரம் பாசிட்டிவா இருந்தா உங்களுக்கு அதே ஓட்டு தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்ப நெகட்டிவா இருக்கிற நேம் வந்து பாசிட்டிவா மாறிச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆர்வத்தோட போடுறா ஓட்டுன்னு போட்டு தள்ளிடுவானுங்க. அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். இந்த வாரம் விக்கல்ஸ பூரா காமிச்சிட்டு இருக்காங்களா, அடுத்த வாரம் பாருங்க என்ன பண்ணுவாங்கன்னு. அடுத்த வாரம் வேற ஒரு இது பண்ணுவாங்க. ஏன்னா அப்படிதான் வந்து கானா வினோத்துக்கு திவாகருக்கு ஒண்ணு பண்ணாங்க, ஞாபகம் இருக்கு? அந்த ராஜா டாஸ்க்ல பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து கண்டென்ட் இல்ல, அந்த கலாய்க்கிறது மட்டும் தான் கண்டென்ட் அப்படின்னு. அந்த டைம்ல விக்ரமுக்கும் பார்வதிக்கும் ஃபைட் போய்கிட்டு இருந்துச்சு ஆக்சுவலா. அதனால என்ன பண்ணேன்னா அடுத்த நாளே மாத்திட்டாங்க. பாத்தீங்க, அது இது பண்ணிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா, எல்லாமே ஒரு கண்டென்ட் தான். நீங்க அடுத்த வாரம் வேணா பாருங்க நல்லா. நான் இது வேணா ஒத்துக்கிறேன். ஆக்சுவலா யார ப்ரொமோட் பண்றோன்றது சேனலோட ஐடியா. இந்த வீக்கை நான் யாரை கொண்டு போனோன்றது சேனல் தான் முடிவு பண்ணும். ஆக்சுவலா அவங்க என்னதான் உள்ள போனாலும் சரி, அதை பாசிட்டிவா காட்டுறது நெகட்டிவா காட்டுறது வந்து சேனலால கிளீனா பண்ண முடியும். இந்த வீக் நினைச்சிருந்தா இந்த டீம் அவன் பாசிட்டிவ் காட்டணும், காட்ட முடியும். இந்த டீம் நெகட்டிவா காட்டினா காட்ட முடியும். அது எல்லாமே சேனல் கையில் தான் இருக்கும். ஏன்னா இப்ப இவ்வளவு பண்றாங்க. இப்ப என்ன சொல்ல, 2 பேர் தனியா 4 பேர் தனியா வந்துட்டாங்க அப்படின்ற போது இப்ப பாருங்களேன், இவங்க நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ண அந்த விஷயமே இப்போ உடஞ்சு போச்சு. அதை மறந்து இப்ப விக்ரமா சாண்ட்ராவன் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள, பாத்தீங்களா? அதனால எந்த வீக் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதனால நம்ம கன்ஃபார்மா யாரும் சொல்லலாம். ஆனா எனக்கு டாப் 3 வந்து ஏன்னா ஸ்டார்டிங்கே அது வந்து அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. சாண்ட்ரா, திவ்யா, ஆக்சுவலா பார்வதி 3 பேர் தான் வருவாங்க உள்ளுக்குள்ள டாப் 3. மீது 2 எனக்கு சத்தியமா யாருக்கும் தெரியல. ரசிகன் ப்ரோ, சாம் ப்ரோ, சபரி இருக்காரு அந்த வீக் ஃபுல்லா. மண்டே அன்னைக்கு மட்டும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் போயிட்டாரா, எவிட் பண்ணிட்டாங்களா? போயிட்டாரா அவரு? இருக்காரு 1 hourல அந்த அளவுக்கு எதுவுமே லைவ்லயே அந்த அளவுக்கு எதுவும் பண்ணல அவரு. லைவ்லயே காணோம். என்ன சாம் இருக்காரு? பார்வதி ஒன்னு விட்டதுல கிளம்பிட்டாரு அவரு. அந்த மண்டே அன்னைக்கு நீ என்ன எல்லாருக்கும் கெட்டவன்ற ஒரே வார்த்தை தான் பேசினாப்புல. அதோட ஆளையே காணும். அப்சென்ட் ஆயிட்டாரு ப்ரோ. அந்த டாஸ்க்ல அப்சென்ட் ஆயிட்டாப்ல. வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி புட்ட போடுவாப்ல, அப்ப தெரிஞ்சிருவாப்ல உள்ள வந்தோடனே. இல்ல ப்ரோ, மண்டே விஜிஎஸ் போட்டு பொழந்து எடுத்தாருல, அதுல வந்து ஒரு வாரம் சைலண்டா கிராஃப குறைச்சு திரும்பி ஆர்க் ஏத்துவாரு சபரி. அப்படி இருந்தா இவரு பார்வதி போயிட்டு ஒரு லைட்டா நோன்னாரு அன்னைக்கு.
அதை அது நோன்னோடனே பண்ண திருப்பி பார்வதி ஒரு போட்ட உடனே அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சுத்தமா அன்னைக்கு அந்த ஒரு நாள் மட்டும் காட்டினாங்க. மண்டே அன்னைக்கு நான் பார்த்தேன் எபிசோட்ல லைட்டா. அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. ப்ரோ ஒரே ஒரு டவுட் மட்டும் எனக்கு. இந்த சாண்ட்ரா வந்து இந்த கனியை பார்த்து ஏதோ சைக்காலிக்கல் ஏதோ இதா இருக்காங்க, மென்டல் ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தாங்களே, அது என்ன பிரச்சனை ப்ரோ? அது ஆக்சுவலா அது யாரோ வந்து சானிட்டர் சொன்னேன்னு சொன்னாங்க. அது யார் சொன்னா ஆக்சுவலா? பார்வதின்ற மாதிரி நான் டிஎல்ல பார்த்தேன். பார்வதி சொன்னாங்களா அந்த கம்பியில முட்டிக்கிட்டு இருக்காங்க, முடிய விரிச்சு போட்டுட்டு இருக்காங்கன்னு சாண்ட்ரா கிட்ட? ஏதோ சம்திங் பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்ட ஏதோ எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. சம்திங் அலாங் தட் லைன். அதை எடுத்து நான் வீடியோ கூட பார்த்தேன். ஆனா நான் உள்ள ஃபுல்லா அதை இந்த பார்க்கல. ட்வீட் விக்கல்ஸ் மட்டும் டீம் பார்த்தேன். எடுத்து அதை போட்டு ஒரு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. அப்படியா? ஓகே, இருங்க நான் ஆமா டிஎல்ல ஆமா, தான் அதை இருக்கு. அந்த போட்டு வீடியோ எல்லா இதுலயும் இருக்கு. போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஆனா அந்த கிச்சன்ல வந்து வீடியோ ஃபுல்லா சொல்லல, எனக்கு தெரியல ஆக்சுவலா. இல்ல கிச்சன்ல வந்து சாண்ட்ரா சமைச்சிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து கனியை பத்தி சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தாலே ஏதோ பயமா இருக்கு, ஏதோ சம்திங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இருங்க நான் அந்த வீடியோ ஆமா அதான் அது திவாகர் ஜெயிலங்க இருந்தார், திவாகர் அது சொன்னாரா ஜெயில இல்லாட்டி அது 2 பேர் பார்வதி சொன்னாங்களான்னு தெரியல. பார்வதிலாம் சொல்லல. அங்க வந்து சாண்ட்ரா தான் சொல்லுவாங்க, திவ்யாட்ட சொல்லுவாங்க, பார்வதி பக்கத்துல இருப்பாங்க. அப்பதான் சொல்லுவா பேசாம என்னால இவளுக்கும் ஓட்டு போடுவாங்க சொல்லி பார்வதி சொல்லுவாங்க அங்க. அந்த வீடியோ தான் நான் பார்த்தேன். நான் அது இல்ல பார்த்தது அது என்னன்னா இது வந்து வேற, இல்ல இது அது இல்ல, வேற. இது வேற. இது வந்து உள்ள கம்பியில முட்டிக்கிட்டு இருப்பாங்க, திவ்யா கிட்ட யாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. யார் சொன்னது? இவர் தான் சொன்னாரு அப்படின்னு வாட்டர்மேன் சார் சொல்லியிருப்பாப்லையோ. நான் அவர் தான் ஜெயில இருந்தாப்புல உள்ளுக்குள்ள. ஆமா கம்பீர்ல முட்டிட்டு தானே இருந்தாங்க, அழுதுட்டு முட்டிட்டு அதான் இருந்தாங்க. கம்பியில முட்டிட்டு ஒரு மாதிரி மென்டலி இதா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா சேண்டாலாம் ஒரு பொண்ணா அவள ஒரு பொம்பளையா அப்படி இப்படின்னு போட்டு காய்ச்சா குச்சான் டைப் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கானு இவனு பிஆர். அவளும் ஒரு பொண்ணு தானே, பொண்ணு மனசு பொண்ணுக்கு தெரியாத அப்படி இப்படின்னு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியை தூக்கி போட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க நோட் புக்ல வச்சு. அதுவும் இவன் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு வந்து விக்கல்ஸை காப்பாத்தின விக்கல்ஸை காப்பாத்த கிடையாது, எதுக்கு ரம்யா ஜோப் எதுக்குடா காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க ஓட்ட போட்டு? ரசிகன் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பார்வதி கேவலம் கமருதினை நோண்டாம விட்டாவே ஆட்டோமேட்டிக்கா இந்த கமருதினும் அரோராவும் பண்றதை பார்த்து அவங்க பண்றதே இதுதான். பார்வதி நோன்றது, பார்வதி கமருதினை விட்டுட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா அரோரா வெளியே போயிடும் அடுத்த 2 ப்ரோ இல்ல வாரத்துல. ப்ரோ, அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஒண்ணு, கேவலம் பெர்சனல் விஷயம் ஒண்ணு இருக்கு ப்ரோ, கமுதியனுக்கு பார்வதிக்கும். ஆக்சுவலா என்னன்னா வந்து இப்ப வந்து கமுதி என்ன சொன்னாலும் பார்வதி எய்த்து கேப்ப. இப்ப இது கமுதி வந்து சின்ன ஒரு விஷயம் பண்ணாலே பார்வதி டக்குன்னு ஹேட் ஆயிடுறான் இன்சைடா உள்ளுக்குள்ள. புரியுதா? அவனால எதிர்த்து இது ஒரு அததானே நிறைய வார்த்தை விட சொல்றேன். முடியல. அத பண்ணவே கூடாதுங்க. வந்து கேம் தானே விளையாட ஆனா வந்திருக்கோம். இந்த மாதிரி அவன் இப்போ நேக்கா 50 மூவ் நாள் பண்ணிட்டான் போயாச்சு. காய் வச்சு. அவன் அவன் தான் கண்டுக்கவே பக்கத்து எந்த இதுவும் மாட்டான். வரக்கூடாது நீ பண்ணிட்டான். அவன் கண்டுக்கவே மாட்டான். நீ போய் அவன் ஏதாச்சும் பண்ணா கூட கண்டுக்கவே கூடாது. அப்படியே போயிட்டு நீ பாட்டு உன் கேம் என்னவோ அதை பாட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பார்வதி லீடிங்ல போயிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அரோரா தூக்கிடுவாங்க. அரோரா லவ் ப்ரோ கண்டென்ட் வச்சு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, அது ஈஸியா வெந்துடும். கமுதினோட அதே மாதிரி சிம்பிள் கேம் என்ன தேவையில்லாம தெரியுமா ப்ரோ? வியன்னாவும் ஆக்சுவலா தேவையில்லாம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஆஜிடைக்கு ஆல்ரெடி தெரிஞ்சும் வியன்னா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காங்க. வியன்னாவும் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாம சீக்கிரம் அது தேவையில்லாம பண்ணி வெளியே போறாங்க. அதான் நடக்க போகுது. அதுவும் எஃப்ஜி கூட ப்ரோ சேர்ந்து எஃப்ஜி கூட கமுதினோட ஆல்ரெடி சிம்பிளான கேம் ஆனாலும் ஒண்ணே ஒண்ணுதான் ப்ரோ. ஆக்சுவலா என்ன தெரியுமா அந்த கேம் வந்து, இப்ப வந்து ஒருத்தங்கிட்ட வந்து அதிகமா பாசம் காட்டணும், பாசம் காட்டிட்டு அடுத்தவங்ககிட்ட போயிட்டு நம்ம பழகும் போது இவங்களை கண்டுமுகாம இவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜெலஸ் ஒன்று உருவாமல போறாம ஒண்ணு. ஆட்டோமேட்டிக்கா என்ன நம்மகிட்ட இத்தனை நாள் பேசிட்டு இருந்தான், இப்ப பார்த்தா அங்கவே பேசிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான், ஒரு மைண்ட் கேம் ஒன்று ஆடிக்கிட்டு இருக்கான் கமருதீன். அதுல வந்து பார்வதி நல்லா விழுந்துட்டா. இப்ப அவ என்ன பண்ணாலும் பாருங்களேன், பார்வதி வெளியே காட்டிக்க மாட்டேறா, ஆனா உள்ளுக்குள்ள பார்வதிக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கு. அதனால அவ கேமை டோட்டலா அஃபெக்ட் நம்ம பண்ணிருச்சு இப்ப. ஆக்சுவலா எதுக்கு வந்திருக்கோம்? கேம் விளையாட வந்திருக்கோம். இங்க என்ன ரிலேஷன்ஷிப் போனா வந்திருக்கோம் விட்டுட்டு இதெல்லாம் ஆக்சுவலா அது வந்து ஒரு கேமா நினைச்சு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதி ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா இது ஒரு கேம்னு நினைச்சுதான் கம்மு சொல்லிட்டு இருக்கு. இது 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 கேம் கிடையாது, நீ விட்டுட்டு வெளியே வந்து மத்தவங்களோட இது பண்ணாதான் கேம்னு வரணும். லைவ்ல என்ன இவங்க என்ன இன்னுமா அந்த லக்ஸரி பெட்ரூம் பெருக்கிட்டு இருக்காங்க? ஆமா கனி வந்து சொல்லிட்டு இருக்காங்க போல பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் நீங்க பண்றதா ஆமா ஆமா ஆமா, கனி வந்து திவ்யாவை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு, என்ன எதுக்கு இவ்வளவு ஸ்லோவா இதுக்கு கூட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கனிக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திவ்யா கிட்ட வந்து. ஆக்சுவலா இல்ல பிக் பாஸ் திவ்யா கிட்ட என்ன கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் என்ன சொன்னாங்க? புரியுதாங்க, இது சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க சரியா? அப்படி என்னமோ சொன்னாங்களே பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கன்ட்டு. மேடம் பேசுறதே கேட்கல. இல்ல அவங்க பிபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்களாம், நீங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் கரெக்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க போல. ஓ போன வாட்டி இவங்க ஜெயிலுக்கு போகும்போது மட்டும் போலியா இது சரியில்லை பிபி அப்படின்னாங்களா, இப்போ வந்து நீங்க பண்றதா கரெக்ட் பிபி அப்படி
ஏங்க அக்கா உன்ன ஒரு வன்ம நாள் ஜெயில ப்ரொமோஷன். போட்டதுக்கு நீ என்ன ஆட்டம் ஆடுன? இல்ல அக்கா வன்ம சுத்த தண்டமா மென்டாலிட்டில என்ன? இருக்காங்க. அவங்க ஒரே சந்தோஷமா இருக்காங்க. எல்லா வேலையும் இவங்ககிட்ட வாங்குறாங்க அப்படின்னு. எனக்கு என்னன்னா இவங்க அந்த 3 நாளும் அந்த டாஸ்க்ல வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க சும்மா இருந்தாங்கலாம் சொல்லவே முடியாது. அப்படி இருந்தும் எதுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க? ஒருவேளை ஓவரா பேசினாங்க அப்படின்றதுனால பிபி அபி கொடுத்தாரா என்னன்னு தெரியல. அபி இது ம். வந்து இட் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட் ஃபார் தெம். பாருங்க அங்க யாரு மூஞ்சி அங்க மாறிட்டு இருக்குன்னு பாருங்க நீங்க. தீஸ் பீப்புள் ஓகே. டோன்ட் கிவ் அ டேம். நீ ஜாலியா மெதுவா அந்த ஒரு ரூமே இன்னும் முடிக்கலங்க அவங்க. அங்க ஒருத்தர் அதுக்குள்ள சுருண்டு உட்கார்ந்துருக்கான். இல்ல இது ஏங்க இது முடிவு பனிஷ்மெண்ட் பண்றது கிடையாதுங்க. விக்ரம் தானே. இது இப்ப லைவ்ல விக்ரமுக்கு வச்ச போயிட்டு இருக்கு. ஆப்புங்க இது. இது இது பாசிட்டிவ் வைப்ஸ் விக்ரமுக்கு ஒரு வச்ச நாள் ஆப்புங்க. ஓவர்லாப் ஆகுது. பாலாஜி பிரதர் சொல்ல வந்தாரு, அவர் பேசிடட்டும். பாலாஜி சொல்லுங்க பாலாஜி. இல்ல இப்ப லைவ்ல கூட ரூம்ல வச்சு கூட்ட வச்சிட்டு இருக்காரு. இது ஆக்சுவலா தேவையா? வேலை முடிஞ்சிருச்சு சரி போதும்னு சொல்லி கூட ஜெயிலுக்கு அனுப்பலாம்ல. இட்ஸ் இவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா விக்ரமோட இதையும் எக்ஸ்போஸ் பண்றதும் இது ஒரு சான்ஸா நான் பாக்குறேன் நானு. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். நான் மார்னிங் அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா அதுக்கப்புறம் இதே இடத்துல ஒருவேளை கனி கேங்கா யாராவது இருந்தாங்கன்னா சரி ஜெயில போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருப்பாங்க அந்த கேங்குள்ளேயே. இது ஆப்போசிட் கேங்குங்கனால விக்ரம் வந்து இதையும் வச்சு இது ஹாப்பியாவும் வச்சு அவங்களும் விளையாடுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இத விக்ரமும் வந்து இதை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் இதை பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ஏங்க சரி சரி. பிக் பாஸ்க்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? விக்கல்ஸுக்கு வந்து இவங்க மேல பெரிய வன்மம் இருக்கு. நீ என்ன பண்றன்னு பாப்போம்டான்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க டாஸ்கே. நீ மேற்பார்வை பார்க்கணும்னு சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. இவங்க 2 பேரும் வச்சு செய்ய போறாங்க இவனை. இவன் பொழுதன்னைக்கு உட்காந்து இவன் பின்னாடியே திரிய போறான் அப்படின்ட்டு. அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்ப. ரசிகன் எப்படி அவன் உட்காந்துருக்கத மட்டும் பாருங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது அவனால. இப்ப இதான் நீ வந்து என்ன சொல்ல முடியும்? அப்படிதான் மெதுவா பண்ணணும். வேலை பார்க்கலாம் தான் நீ கேள்வி கேட்க முடியும். இல்ல வேலை மெதுவா இப்படியே பார்த்தாலும் வந்து கேள்வி கேட்க முடியாது. விக்ரம ஹைப் பண்ணி டைட்டில் வின்னர் ஆக்கிற போறாங்க. ஏற்கனவே பல ஐப்பா டைட்டில் வின்னர் எங்க ரேஸ்ல இருக்காங்க. தலைவன் சரியான கிளவனா இருக்காங்க. நீங்க என்னங்க அவனை நான் காமெடியானாவே ஒத்துக்க மாட்டேன். டைட்டில்னு சொல்றீங்க. அங்க பாருங்க உட்கார்ந்துருக்காரு நூறு பாருங்க. சதவீதம் உண்மை. ரசிகன் அவன் அந்த மேனேஜர் பாலாஜி டாஸ்க்ல பண்ணான் தெரியுங்களா? ஹோட்டல் மேனேஜர் டாஸ்க்ல அப்பயே அதேதான். தெரிஞ்சிச்சு அவன் கிளவுன்னு சொல்லிட்டு. அவன் அதுல வாங்கின அடி அவனால பொறுக்க முடியல. அந்த ஈகோ அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஏறுது. புலம்பிட்டான்ல ஆக்சுவலா. என்னோட இது போச்சு, எங்க வீட்டுல பார்த்தாங்கன்னா என்ன ஆகும், அந்த புலம்பி தீர்த்துட்டான். அது இல்லாம 2வது வாரமா அடி வாங்கிட்டான்ல இந்த பார்வதி மேட்டர்ல வேற. அந்த காண்டுல அவன் என்ன பண்ணணும்னு தெரியாம எப்படியாவது நான் அடிக்கணும் சாண்ட்ராவை, இவங்களை அடிச்சு இவங்களை ஒரு மாதிரி பண்ணணும்ன்றதான் அவன் பண்ணிட்டு இருக்கான். அவன் பயங்கரமான வெஞ்சன்ஸ். இல்ல கிளீனா தெரிஞ்சு பாருங்க, அதுதான் பண்ணிட்டு இருக்கான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏங்க அது டார்கெட் என்ன தெரியுமாங்க? அதுக்கு ஒரு ஃப்ரேம் டவுட் வச்சுட்டாங்க. எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலா பிக் பாஸ் தாண்டி வெளியில பேசக்கூடாது. இருந்தாலும் சும்மா இது லைட்டர் நோட் தான். விக்ரம் வந்து விக்கல்ஸ் வந்து எப்படிங்க வெளியில வந்து அவருக்கு காமெடி பயங்கர ஹிட்டா? ஏன்னா நானும் ஒரு ஸ்டாண்டப் காமெடிலாம் 2-3 பேர்த்ததெல்லாம் பார்த்திருக்கேன். பட் இவர் ஏதோ 1-2 பார்த்திருக்கேன். பட் அந்த அளவுக்கு ஹிட்டா இல்ல எப்படி? ஏன்னா இங்க உள்ள வந்து பெருசா எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல ஆக்சுவலா. இல்ல வெளியில ப்ரோ, வந்து எனக்கு அவர் விக்ரம்னா நார்மலா யாருன்னே தெரியாது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தெரியுமே. இல்ல யாரும் சொன்னாங்க மத்தியான ஸ்பேஸ்ல. இவங்கள மாதிரியே வந்து ஒரு இது போட்டு பண்ணிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். பட் அபார்ட் ஃப்ரம் தட் இவங்க ஷோக்கெல்லாம் போய் ஸ்டாண்டப் காமெடி எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் 1-2 பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகல. இல்ல எனக்கு தான் அப்படியா இல்ல எல்லாத்துக்குமே அப்படியான்னு தெரியல. இல்ல அவங்க சேனல்ல அவங்க வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதோட கமெண்ட் எல்லாம் எடுத்து பாருங்க. அவங்க சப்ஸ்கிரைபரே கழுவி ஊத்திருக்காங்க விக்ரம. நீ இங்க கூட உனக்கு அந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணல, இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க, நீ பிக் பாஸ்ல போய் ஒன்னும் பண்ணலன்ட்டு. பாலாஜி ப்ரோ. பாலாஜி டிவி ப்ரோ வாங்க. சொல்லுங்க. அப்புறம் எப்படி போகுது ஷோ? நீங்க தான் சொல்லணும். ஓவா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்க்க முடியல. நேத்தி இன்னைக்கு ஓகே. ஏதோ ஒரு கண்டென்ட்ன்ற பேர்ல ஒரு 2 பேர் கொடுக்குறாங்கல்ல, அட்லீஸ்ட் அதுக்காக பார்க்கலாம். தெரியல. என்னோட வியூல வந்து நான் ஒரு என் மேல போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி அந்த ட்வீட் பாருங்க. இவங்க வந்து அவங்க அப்படி விளையாடலைனாலும் கண்டினியூஸா வந்து பிரதீன் சாண்ட்ரா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா விளையாடுறாங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த கேமை வந்து கிளீனா கனியும் விக்ரமும் விளையாடுறாங்க. அவங்க பண்ணலன்னாலுமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி பண்ணுவாங்க. அது என்ன அவங்க மிஸ்டேக்கா? மேக்கர்ஸ் வந்து ask them to go inside together. அப்படி இருக்கச்சே வந்து அதை பிளாட்டா யூஸ் பண்ணணும்ன்ற பாயிண்ட் வந்து அதை கொஸ்டின் பண்ணணும் ஹோஸ்ட். சும்மா அதையே பாயிண்டா அவங்களே நினைக்கலனாலும் அதை ஏன் பண்றாங்க
அப்படின்றத வந்து கேள்வி கேட்கணும். அது கேட்பாரா என்னன்னு தெரியல. சப்போஸ் இந்த வீக் கேட்க முடியலனாலும் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா கேட்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி சாண்ட்ரா வந்து சத்தமா பேசி விளையாடுறாங்க. ஓகே, பேசுறாங்க, வேர்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. பட் அதே கேமை தான் வந்து கனியும் விக்ரமும் கூட விளையாடுறாங்க. அது அது வந்து சைலண்டா ஆடுறதுனால அந்த கேம் வந்து கரெக்டுன்னு ஆயிடாது. அண்ட் இவங்க வச்சு செய்யறாங்கல்ல, இன்னுமே செய்யணும். விக்ரம்லாம் வந்து இன்னும் ஓட விடணும்னு நினைக்கிறேன். இது பத்தாதுன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. கனியும் சரி, சபரி, விக்ரம் இவங்கெல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க, விக்ரமுக்கு வந்து வெளியில செம்ம நேம் இருக்கு, அவன் கொஞ்சம் பெரிய அழக அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அவங்களுக்குள்ள ஓடுது. பட் வெளியில வந்து பார்க்கணும் விக்ரம்லாம். ஓகே, சரி. இல்ல ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் அனுப்பும் போது கூட ரொம்ப கிரவுடு வந்து பயங்கரமா அந்த லாஸ்ட் கண்டஸ்டன்ட் இல்லையா அவரு, பயங்கரமா சவுண்ட் வந்தது. எனக்கு தெரியும் அவரை, பட் ஆனா இந்த அளவுக்கு ஃபேமஸா அப்படிங்கிறது தெரியல, இல்ல அது செட்டப்பான்னு தெரியல. இல்ல செட்டப்லாம் இப்ப நான்லாம் கூட அன்னைக்கு இருந்தேன். தேர் வெரி நோன் குரூப். ஓகே, விக்கல் சுப்ரம் குரூப் வந்து அவங்களோட அந்த கான்செப்ட்ல வந்து வேற சக்சஸ்ஃபுல் குரூப். ஓகே, அப்படி இருக்கச்சே அது தெரியாமலாம் இருக்காது. அந்த குரூப்பை எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த ரீச் வந்து கண்டிப்பா இருக்கு. நீங்க வந்து ப்ராப்ளி வந்து ஒரு பக்கா காமெடியனான்னு கேட்டா அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் இல்ல ஒரு கம்ப்ளீட் காமெடியனான்னு கேட்டா மற்றவங்க மாதிரி அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. அந்த கான்செப்ட்ல வந்து தேர் டூயிங் குட். அந்த சாங்ஸ் வந்து அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் எப்படி ரீக்ரியேட் பண்ண அப்படி பண்றதுல வந்து தேர் டூயிங் குட். அதுதான் அவங்களோட ரீச். அதை தவிர்த்து வந்து தனியா மற்ற விஷயத்துல வந்து காமெடி கிரியேட் பண்றதுன்னு கேட்டா அதுல வீக் தான். அண்ட் கிளாப்ஸ் எல்லாம் லான்ச் எபிசோட் கிளாப்ஸ் எல்லாம் வந்து அது ரியல் தான். அதுல வந்து ஒன்றும் இதெல்லாம் இல்லை. பட் அது அந்த டீமுக்கான ரீச். ஏன்னா அந்த மொத்த டீமுமே அங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கான ரீச் தான் அது. பட் உள்ள வந்து எனக்கு தெரியல, நேத்தி பூர்ணிமா வந்தது கூட வந்து விக்ரமுக்காக தானோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. ஏதாவது மெசேஜஸ் ஏதாவது வந்திருக்கா என்னன்றதும் தெரியாது. பட் தெரியல, பார்ப்போம். விக்ரம் எது வரைக்கும் கொண்டு போறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நான் வந்து முதல்ல விக்ரம் வந்து ஆட ஆரம்பிக்கும் போது பார்க்கும்போது ஃபைனல்ஸ் வருவாரு அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. ஆனா இப்ப போற கேமை பார்த்தா தெரியல. விக்ரம் பதில் சபரியே கொண்டு வரலாம் போல தோணுது. இன்னைக்கு சிம்பதி கார்டு போட போறான்னு நினைக்கிறேன் ப்ரோ. நாளைக்கு ஐ திங்க் தேர் கோன் கெட் சப்போர்ட்டட். விக்கல்ஸ் வந்து பயங்கரமாக சப்போர்ட் வாங்க போறாரு இந்த வாரம். இவங்க ஃபுல்லாக வந்து அந்த லக்ஸரி ரூமை வந்து ஈவினிங்லேருந்து கூட்டிகிட்டு இருக்காங்க சரியா. இப்போ லிட்ரலி வந்து என்னென்னா சாண்ட்ரா வந்து அந்த படியில் உட்காந்துட்டாங்க. திவ்யா வந்து அங்கே பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துட்டு அந்த படி பக்கத்தில் உட்காந்து கூட்டிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டேன். விக்கல்ஸ் அங்கே வந்து பார்த்து கேமரா பார்த்து முளைச்சிட்டு இருக்காரு. கிடைக்கும்ன்றீங்களா? சிம்பதி கொடுப்பாங்க ப்ரோ. விஜய் வந்து சொல்லுவாரு, திட்டுவாரு, எல்லாம் பண்ணுவார்ல. கிளாப் வரும்ன்றீங்களா? கிளாப் வராது, ஆனா பாவம் ஓட்ஸ் வரும். டாஸ்க் கொடுத்தது வந்து கொடுமைப்படுத்திட்டாங்க இவரை. வேலையை முடிச்சு டப்பு டப்புன்னு போய் ஜெயிலுக்கு போக வேண்டியதானே. நீங்க ஏன் ஜெயிலுக்கு வேலையை சீக்கிரம் முடிக்காம ஜெயிலுக்கு போகல அப்படின்னு சொல்லி கேட்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து போன வாரம் வந்து எஃப்ஜி எவ்வளவு நேரம் வெளில இருந்தான்? நிறைய நேரம் இருந்தான், ரொம்ப நேரம் இருந்தான். ரொம்ப நேரம் நல்லா. அப்பவும் விக்ரம் கிட்ட தானே இன்சார்ஜ் கொடுத்தாங்க. ஆமா,